நேர்கள் அனைவருக்கும் பிரணவ வணக்கங்கள். நேத்துக்கு மெட்ராஸ்லயும் சரி, சென்னை ஹைகோர்ட்லயும் சரி, மதுரை ஹைகோர்ட்லயும் சரி, மெட்ராஸோட ஹைகோர்ட் கிளை இருக்கு. அங்க 2 இடத்துலயுமே வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கொஞ்சம் சரமாரியா ஒரு பேக் லாஷ் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். தமிழக வெற்றி கழகத்து ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்குமே அவங்க சந்திச்சதுலேயே ஒரு ஆஃப் தி டார்க்கஸ்ட் டே. அவங்க தமிழக வெற்றி தமிழ்நாடு அரசியலே நடந்த ஒரு டார்க்கஸ்ட் டே வந்து கரூர் சம்பவம். தமிழக வெற்றி கழகத்துக்கு இது வரைக்கும் நடந்ததுலேயே வந்து பொலிட்டிக்கலா பயங்கர பேக்லாஷ் வந்தது நேற்றுக்கு நடந்த சம்பவம். காவல்துறை தரப்புக்கும் ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. அதை பத்தி முழுக்க இந்த வீடியோல பார்ப்போம். நேற்றுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் இல்ல, இது மொத்தமா தமிழ்நாட்டுல வந்து அனைத்து கட்சிகளும் வந்து இந்த ஸ்டேட் ஹைவே நேஷனல் ஹைவேல வந்து பொதுக்கூட்டங்கள் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் அப்படின்ற ஒருத்தர் சென்னையில கேஸ் போட்டிருந்தாரு. ஒரு பொதுநல மனு போட்டிருந்தாரு. அந்த பொதுநல மனு வந்து எடுத்து விசாரிச்சிருந்தாங்க. விசாரிச்ச ஹைகோர்ட் வந்து அந்த இடத்துல அந்த வந்து விவாதங்கள் போயிட்டு இருக்க சமயத்திலேயே வந்து இந்த அட்வொகேட் ஜெனரல் தமிழ்நாடுக்கு இருப்பாங்கல்ல, அந்த அட்வொகேட் ஜெனரல் என்ன பண்றாரு, ஆதவர்ஜுனா அவங்க வந்து பேசின ட்வீட்லாம் வந்து எடுத்து காமிக்கிறாரு. வந்து ஆதவர்ஜுனா அவங்களை பத்தி திருப்பி நாளைக்கு இல்லை நாளைக்கு அவரை பத்தி மட்டுமே ஒரு வீடியோ போடுவோம், அது ரெடி ஆயிட்டு இருக்கு. அவரை பத்தி காமிக்க வந்து அவர் போட்ட ட்வீட் ஒன்று காமிக்கிறாங்க, போட்டு டெலிட் பண்ணியிருக்காரு. அதுல வந்து ஸ்ரீலங்கா மற்றும் நேபாள போல வந்து புரட்சி வெடிக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் குறிப்பிட்டு போடுறாரு. அதெல்லாம் வந்து ஜட்ஜ் அவங்க கிட்ட காமிக்கிறாங்க. அவர் காமிச்சிட்டு கேட்டது என்னன்னா, நீங்க ஏன் வந்து இன்னும் கேஸ் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து தாவேக்கா தரப்புல எல்லாம் சொல்லியிருக்காங்க, இது வந்து கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்ல வந்து இல்ல ஆர்டிகல் 19/2 அந்த படி வந்து பார்க்க வந்து இதுல வந்து கருத்து சுதந்திரம் இருக்கு. ஆனா அது ஓரளவுக்கு தான், அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்ல தான் இருக்கு. கருத்து சுதந்திரம் இருக்குன்றதுக்காக இந்திய அரசியலமைப்புல வந்து எதிர்த்து பேச முடியாது. இது வந்து ஆக்சுவலா இந்திய அரசியலமைப்பு எதிர்த்து தான் பேசியிருக்காரு. அந்த ஒரு ஷார்ட்டா இதுல முடிச்சுக்கிறேன். அதோட வந்து அதை வச்சு உங்களை பார்க்க முடியுது. நாளைக்கு அவரை பத்தி தனி ஒரு வீடியோ போடுவோம். அதுக்கப்புறம் பார்க்க வந்து இந்த ஸ்டேட் ஹைவேல வந்து இது ஸ்டேட் ஹைவேயா நேஷனல் ஹைவே அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இது விசாரிச்சவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டேட் ஹைவே நேஷனல் ஹைவேல வந்து இதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் வந்து வைக்கக்கூடாது. அடுத்த இந்த டிஜிபி வந்து இந்த ஸ்டேட் ஹைவே இல்லை நேஷனல் ஹைவேல வந்து ஏதோ ஒரு மீட்டிங் பர்மிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, அங்க வந்து தண்ணி வசதி இந்த வசதிகள்லாம் வந்து ஆல்ரெடி பர்மிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அது நடத்துறதுக்கு இந்த வசதிகள்லாம் கடைப்பிடிச்சிருக்கா அப்படின்ற விஷயங்களை பாருங்க. தமிழக வெற்றி கழகம் நடத்துற கரூர்ல நடத்த மாநாட்டிலேயே வந்து தண்ணிலாம் வைக்கல. ஆனா தண்ணிலாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 11 நிபந்தனைகளை கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த தமிழக காவல்துறை தரப்புல வந்து எனக்கு உள்ள தவற பாக்குறது என்னன்னா, இந்த 11 நிபந்தனைகள்ல இந்த கோர்ட்லயே வந்து சொல்றது என்னன்னா 2 நிபந்தனைகள்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு. 3 மணிக்கு பர்மிஷன் கேட்டிருக்காங்க, 12 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பாக்குறோம். இந்த மாதிரி இவ்வளவு முரண்பாடுகள் இருக்குன்ற பட்சத்திலேயே நீங்க போயிட்டு அதை நிறுத்திருக்கலாம். ஆனா வந்து இந்த காவல்துறை தரப்புல வந்து கேள்விகளை கேட்டிருப்பாங்க, என்ன வந்து எங்களை முடக்க நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அரசியல் ரீதியான கேள்விகள் கேட்டிருக்கப்பட்டிருக்கலாம். ஆனா வந்து அதுக்கு பயந்து இல்ல, அதுக்கு தயக்கப்பட்டு கூட வந்து இந்த மீட்டிங் நடக்க விட்டுருக்கலாம். ஏன்னா அந்த நிபந்தனைகள்லாம் ஃபாலோ பண்ணப்படல. நடக்க விட்டதுனால இன்னைக்கு இந்த 41 உயிர்கள் போய்பட்டிருக்கு. 110க்கும் மேற்பட்டவங்க வந்து இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். மயக்கமும் சரி, டிராமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. சின்ன வயசுல நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டா அதை வந்து வாழ்க்கை முழுக்க வந்து நம்ம நினைச்சிட்டே இருப்போம். அந்த மாதிரி ட்ராமா இருக்கு. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ட்ராமா இந்த கூட்ட நெரிசல வந்து மயக்கலாம் போலாம் கூட வெளியே வந்திருப்பாங்க. ஆனா அந்த எத்தனை பேருக்கு ட்ராமாலாம் வந்தது அப்படின்றது நமக்கு தெரியாது. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் அந்த நிபந்தனைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்னு தெரிஞ்சோடனே இது பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்க வந்து விஜய் வந்து ஏன் அக்கௌண்டபிலிட்டி இருக்குல்ல, அவருக்கு தலைமை பண்பே இல்லை அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அந்த பஸ் வந்து சீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல எனக்கு ஜட்ஜஸ் சொன்னதில்ல, அதுல வந்து இந்த பஸ் மேல வந்து இந்த பஸ் டிரைவர் அப்படி பஸ்ல வந்து பஸ் டிரைவர் மேலேயும் விஜயவங்க மேலேயும் தான் வந்து அந்த ஹிட் அண்ட் ரன் கேஸ் போடுவாங்க. இதுல போடணுமா அப்படின்ற எனக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்கு. எனக்கு வந்து ஒரு போடணுமா போட வேணாமா அப்படின்ற எனக்கு ஒரு உடன்பாடு இல்லை. என்னன்னா அவர் வந்து அந்த அந்த பாதிக்கப்பட்ட உளுந்த பையனுக்கு அது அடிப்படையில அந்த உளுந்த பையனும் வந்து எனக்கு இதனால வந்து இது பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேஸ் கொடுக்கல. அந்த உளுந்த பையனுக்கு அந்த பைக்ல தான் சேதம் இருக்கும். ஏன்னா பைக் மேல வந்து பஸ் ஏறி போயிருந்தாங்க. அந்த இடத்துல அதுக்கு போடணுமா அப்படின்றது கண்டிப்பா போடணும் அப்படின்ற சட்டம் இருந்தா கண்டிப்பா போட்டுதான் ஆகணும். ஏன்னா அந்த இடத்துல அந்த பைக் மேல தான் பஸ் ஏறி போயிருக்கு, அதை பாக்குறோம். சோ வந்து அதை போடணுமா அப்படின்ற ஒரு விஷயத்துல வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க. சிபிஐ விசாரணை கேட்க வந்து இப்பதான் தனிநபர் குழு அமைச்சிருக்காங்க. அஷ்ரா கர்க் அப்படின்ற ஒரு தலைமையில வந்து ஒரு விசாரணை குழு அமைச்சிருக்காங்க. இப்பதான் தமிழக காவல்துறை தரப்புல வந்து விசாரணை போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள நீங்க எப்படி வந்து சிபிஐ விசாரணை கேட்கலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்றாங்க. சோ அப்படியே வந்து பார்க்க வந்து இது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நடந்தது. மதுரை ஹைகோர்ட்ல நடந்தது என்னன்னா அப்படின்னா அப்படின்னு சொல்லி பார்க்க வந்து மதுரை ஹைகோர்ட்ல இது வெளிப்படையா வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இந்த அட்வொகேட் ஜெனரல் தமிழக அரசுக்கு இருக்கக்கூடிய அட்வொகேட் ஜெனரல் வந்து சொல்லியிருக்கிறது என்னன்னா,
12 மணிக்கு வந்து பர்மிஷன் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடி விங் தரப்புல சொல்லியிருக்காங்க. 3:30 மணிக்கு 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. எப்படி இந்த உடனே இந்த முன்னுக்கு பிறனான பதிலா இருக்குல்ல. இப்ப திரு விஜய் அவங்க வந்து 12 மணிக்கு வரப்போறாங்க அப்படின்னா 12 மணிக்கே வர வந்து எல்லாம் கூட்டம் சேர போறதுல அதுக்கு வந்து ஒரு 10 மணி 9 மணிலேருந்து கூட்டம்லாம் வந்து சேர ஆரம்பிச்சிருக்கும். பக்கத்து மாவட்டத்துல இருந்து வரவங்கலாம் வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு காலைல 7 மணிலேருந்து கிளம்பிருக்கலாம், காலைல 5 மணிக்கே கிளம்பி எடுத்துக்கலாம், வார்ம் அப்ல போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம கூட நிறைய பேர் வந்திருக்கலாம். நிறைய பேர் இந்த போஸ்ட்மார்ட்டம் வந்து பண்ணதுல வந்து இந்த வரதராஜன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் போலீஸ்மேன் அவங்க வந்து இந்த சந்தேகங்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. அதை பத்தி நமக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா வந்து நான் உடன்பாடு இருக்குன்னு சொல்லி எனக்கு பிரச்சனை இருந்தா தேவையில்ல. ஸோ வந்து அந்த வீடியோ நீங்க போய் பாருங்க. ஒரு விஷயம் கன்வே பண்ணணும்னு சொல்லி நினைச்சேன். அப்படி பார்க்க வந்து எல்லாம் இந்த போஸ்ட்மார்ட்டம் காவல்துறை தரப்புல இருந்து வச்சிருக்கிறத மட்டும் வச்சு பேசணும்னா டீஹைட்ரேஷனால தான் எல்லா டெத்ஸும் வந்து நடந்திருக்கு. மயக்கம் போட்டிருக்காங்க சரி, டீஹைட்ரேஷனால தான் எல்லா டெத்ஸ் நடந்திருக்கு. மோஸ்ட் ஆஃப் தி டெத்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏரி மிதிச்சுட்டு போனதுனால டெத்ஸ் நடந்திருக்கும். அந்த ஒரு சில விஷயங்களா பார்க்கும்போது மரக்கிளை விழுந்து ஒரு குழந்தையோட வயிற்றை கிழிச்சு இந்த உடல் உள்ள பாகங்களா வெளியே வந்து இறந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த கிளை கீழே விழுவும் தான் அந்த கிளை கீழே விழுந்து அங்கிருந்து பதற்றம் வந்து அங்கிருந்து விஜய் வண்டியை நோக்கி வந்திருக்காங்க. அதுலதான் வந்து ஸ்டாம்பீட் நடந்திருக்கு அப்படின்ற விவாதங்கள்லாம் அதுல பேர்ந்திருக்கு. ஸோ வந்து இதுல பார்க்க வந்து அதுக்கப்புறம் அதே இடத்துல வந்து திரு புசி ஆனந்த் மற்றும் சிடிஆர் நிர்மல்குமார் அவங்களோட பெயில் மனுவை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதுல நம்ம பார்க்க வந்து என்ன தெரியுது அப்படின்னா திரு விஜய் அவங்க மேல வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. தலைமை பண்பு இல்லை அப்படின்ற விமர்சனங்களை வச்சிருக்காங்க. காவல்துறை தரப்புல வந்து ஏன் இந்த 3 இடத்துக்கு ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்க. 2 இடம் ரிஜெக்ட் பண்ணி அந்த 3வது இடத்தை கொடுத்தீங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா நிறைய விமர்சனங்கள் வந்து திரு செந்தில் பாலாஜி அவங்க மேல வச்சாங்க. அது வந்து நான் வந்து நேத்துக்கு போட்ட வீடியோல குறிப்பிட்டிருந்தேன். இந்த விஷயம் வந்து திரு செந்தில் பாலாஜி அவங்க செய்யவே இல்லை அப்படின்னு சிபிஐயும் சொல்லிட்டாங்க. ஏதோ ஒரு இருக்கிறதுலே நாட்டிலேயே வந்து இடிக்கு இது சம்பந்தம் இல்லை, இடியே வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா பட்சத்துல கூட இல்லப்பா அவர் காசு கொடுத்தாப்பா வெளியே வந்திருப்பாரு அப்படின்னு ஏதாவது ஒரு பொதுமக்கள் ஏதாவது ஒரு ட்வீட் போட்டனா ஆமாப்பா அவர் செஞ்சிருப்பாருப்பா அப்படின்ற விஷயம் அப்படின்னு நம்மள அளவுக்கு அவரோட இமேஜ் இருக்கு அப்படின்றத நேற்றுக்கே குறிப்பிட்டிருந்தேன். ஸோ வந்து அவருக்கு நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அவரே வந்து ஒரு மணி நேரம் ஹோம் ஒர்க்ல ஒரு 2 நாள் பண்ணிட்டு வந்து எல்இடி போர்டில் போட்டு அந்த போட்டோஸ்லாம் வச்சு இந்த மாதிரி பாருங்க அவர் வந்து பேசிட்டு இருக்கோம் வந்து இதுக்கு டைமிங் நோட் பண்ணாருங்க. அவர் பேசிட்டு இருக்கப்ப 6வது நிமிஷத்துல செருப்பு வந்து போட்டிருக்காங்க. ஆனா 16வது நிமிஷத்துல வந்து அவர் பேச ஆரம்பிச்சு 16வது நிமிஷத்துல வந்து என்ன பத்தி விமர்சிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி கருத்துலாம் வந்து சொல்றாரு. ஸோ வந்து அவ்வளவு விமர்சனங்கள் வந்து அவர் மேல வைக்கப்பட்டு அவர் வந்து பிரஸ் மீட்லாம் சந்திக்கிறாங்க. திமுக சரி, அதிமுக சரி, விசிக சரி, மதிமுக சரி, தேமுதிக சரி, எல்லாருமே வந்து சம்பந்தம் உள்ளவங்க சம்பந்தம் இல்லாதவங்க எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து சந்திக்கிறாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் மாவட்ட நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், கிளை செயலாளர் அப்படின்ற மாதிரி எந்த நிர்வாகிகளும் வந்து ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு பார்க்கல. தாடி பாலாஜி அவர் ஒருத்தர் மட்டும் தான் பார்த்திருக்காரு. ஸோ வந்து இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா கட்டமைப்பு, அதுக்கப்புறம் வந்து ஒரு மீட்டிங்னா ப்ராப்பரா நடத்துறது அப்படின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்குமே இல்லை அப்படின்றது தான் நமக்கு தெரியுது. ஸோ இதுதான் மெட்ராஸ் ஹைகோர்ட் மற்றும் மதுரை ஹைகோர்ட்ல வந்து நடந்தது. மதுரை கிளை ஹைகோர்ட்ல வந்து நடந்தது. ஸோ வந்து உங்களோட கருத்து என்ன அப்படின்றது நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம்.